ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அறிவு செல்வன் ரொம்பவும் புத்திசாலியான ஒருத்தரா அறியப்பட்டாரு. எந்த விஷயத்தையும் சட்டன்னு புரிஞ்சுக்குவாரு. ஆனா சில நேரங்கள்ல அவர் எடுக்கிற முடிவுகள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு புத்திசாலியா இருந்தும் சில எளிய விஷயங்கள்ல கூட அவர் தடுமாறுற மாதிரி இருக்கும். அவருக்கு ரொம்ப வேண்டிய நண்பன் சுரேஷ். சுரேஷ் கொஞ்சம் பொறுமையா யோசிப்பான். எந்த விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் ஒரு முடிவுக்கு வருவான். அறிவு செல்வன் ஏதாவது தப்பா முடிவெடுத்தா அவனை கோபப்படாம அன்பா எடுத்து சொல்லி புரிய வைப்பான். ஒரு நாள் அறிவு செல்வனுக்கு ஒரு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன் அவங்க ஊர்ல சில பேர் நாட்டுக்கோழி வளர்த்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டான். உடனே அவங்கள போய் பார்த்தான். அவங்க சொன்ன வெற்றி கதைகளை எல்லாம் ரொம்ப ஆர்வமா கேட்டான். பாத்தியா சுரேஷ், இவங்கெல்லாம் எப்படி ஜெயிச்சிருக்காங்கன்னு. நானும் கண்டிப்பா இதுல பெரிய ஆளா வருவேன்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னான். சுரேஷ் கொஞ்சம் யோசனையா சொன்னான். அறிவு, அவங்க ஜெயிச்சது சந்தோஷம்தான். ஆனா இந்த தொழிலில் நஷ்டப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள பத்தியும் கொஞ்சம் விசாரிச்சிருக்கியா? வெறும் நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர்றது சரியான்னு கேட்டான். ஆனா அறிவு செல்வன் சுரேஷ் பேச்சு அவ்வளவா கேட்கல. தான் தோண்டின கிணறு தான் நல்லா இருக்கும்னு நினைச்சான். கடைசியில எதிர்பார்த்த லாபம் இல்லாம கொஞ்சம் நஷ்டம் வந்துச்சு. அப்போதான் சுரேஷ் சொன்னது அவனுக்கு புரிஞ்சது. மெட்டியொரு நாள் அறிவு செல்வனும் சுரேஷும் சந்தைக்கு போயிட்டு இருந்தாங்க. வழியில 2 பைக் பயங்கரமா மோதிக்கிட்டதை பார்த்தான் அறிவு செல்வன். அந்த விபத்தை பார்த்ததும் அவனுக்கு ஒரே பயம். ஐயோ சுரேஷ், பைக் ஓட்டுறதே ரொம்ப ஆபத்து. இனிமே நான் பக்கத்து ஊருக்கு போகணும்னால் கூட பஸ்ல தான் போவேன் அன்னு பயத்தோட சொன்னான். சுரேஷ் அமைதியா சொன்னான். அறிவு, நீ இன்னைக்கு கண்ணால ஒரு பைக் விபத்தை பார்த்ததுனால உனக்கு அப்படி தோணுது. ஆனா உண்மையில நம்ம ஊர்ல கார் விபத்துகள் கூட நிறைய தானே நடக்குது. நீ பார்த்த ஒரு சம்பவத்தை வச்சுக்கிட்டு எல்லா பைக்குகளும் ஆபத்தானவைன்னு முடிவு பண்றது தப்பு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடிக்கடி தெரிகிற விஷயங்களை வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர்றது சரியில்லைன்னு விளக்கினான். அறிவு செல்வனுக்கும் அது சரியாப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அறிவு செல்வன் ஒரு பழைய வீடு வாங்கலான்னு முடிவு பண்ணான். ஒருத்தட்ட போய் பேசினப்போ அந்த வீட்டுக்காரர் முதல்ல 5 லட்சம் ரூபாய் விலை சொன்னாரு. அறிவு செல்வனுக்கு அந்த விலை கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சாலும் பேரம் பேசி 4,70,000 முடிச்சான். வீட்டுக்கு வந்ததும் சுரேஷ் கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொன்னா, சுரேஷ் பாத்தியா, நான் 30,000 ரூபாய் குறைச்சு வாங்கிட்டேன் அன்னு பெருமையா சொன்னான். சுரேஷ் சிரிச்சான். அறிவு, நீ குறைச்சது சந்தோஷம்தான். ஆனா அந்த வீடோட உண்மையான மதிப்பு 4 லட்சம் ரூபாய்க்கும் குறைவா இருந்தா என்ன பண்ணுவ? முதல்ல அவங்க ஒரு அதிக விலையை சொன்னதும் அது உன் மனசுல ஒரு நங்கூரம் மாதிரி பதிஞ்சிடுச்சு. அதனாலதான் அதை விட கொஞ்சம் குறைச்சதும் உனக்கு பெரிய லாபமா தெரியுது. எப்பவுமே ஒருத்தர் முதல்ல சொல்ற விலையை அப்படியே நம்பிடக்கூடாதுன்னு சொன்னான். அறிவுச்செல்வன் யோசிச்சு பார்த்தான். சுரேஷ் சொல்றது சரிதான் போல இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அறிவுச்செல்வனுக்கு 2 முக்கியமான வாய்ப்புகள் வந்துச்சு. முதல் வாய்ப்புல அவன் போட்ட காசுக்கு கண்டிப்பா 50,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். 2வது வாய்ப்புல 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்க 50% வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா போட்ட காசு கூட இல்லாம போறதுக்கும் 5% வாய்ப்பு இருந்துச்சு. அறிவுச்செல்வன் யோசிக்காம முதல் வாய்ப்பை தேர்ந்தெடுத்தான். இருக்கிற லாபத்தை எதுக்கு விடணும்னு கேட்டான். சுரேஷ் அவன்கிட்ட சொன்னான். அறிவு, உனக்கு நஷ்டம் வந்துடுமோன்னு பயம். இருக்கிறத இழக்க யாருக்கு தான் பிடிக்கும். ஆனா சில நேரங்கள்ல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாதான் பெரிய லாபம் கிடைக்கும். நீ எப்பவுமே பாதுகாப்பாவே இருக்கணும்னு நினைச்சா எப்படி முன்னேற முடியும்? நஷ்டத்தை பத்தி யோசிக்கிற அளவுக்கு லாபத்தை பத்தியும் யோசிக்கணும் இல்லையான்னு கேட்டான். அறிவுச்செல்வன் இது பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சான். இப்படிதான் சுரேஷ் அறிவுச்செல்வன் எடுக்கிற ஒவ்வொரு தப்பான முடிவுகளுக்கும் காரணமான மனோபாவ பிழைகளை அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தான். சின்ன சின்ன கதைகள் மூலமாகவும் தன்னோட பொறுமையான விளக்கங்கள் மூலமாகவும் அறிவுச்செல்வன் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவான சிந்தனைக்கு வர ஆரம்பிச்சான். அவனும் ஒவ்வொரு முடிவெடுக்கும் போதும் நிதானமா யோசிக்கவும் பல கோணங்கள்ல இருந்து பார்க்கவும் கத்துக்கிட்டான். சுரேஷ் மாதிரியான ஒரு நல்ல நண்பன் இருந்ததால அறிவுச்செல்வன் வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்கள் வந்துச்சு. அவனோட பிசினஸ்லயும் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. தெளிவான சிந்தனை எவ்வளவு முக்கியம்னு அவன் நல்லா